எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் அநேக காரியங்கள் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். சிந்தித்து பார்த்தோமானால் எதற்காக கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய சில ஆக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் உண்டு. நீ என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில் நீ இணைக்கப்பட்டாயோ, அந்த நாள் முதற்கொண்டே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க நறுமையான தேவஜனமே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற காரியம் என்ன? நம்மை இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அனுக்கிரகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் அதுதான். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய அனுக்கிரகம் அதுதான் நமக்கு உதவி செய்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்டதான என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லுகிறான். அவனை பார்த்து அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவனுக்கு முன்னாக மந்தைகளை அனுப்பி ஏசாவை திருப்திப்படுத்திக் கொள்ள அவன் விரும்பினான். ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொன்னான். ஆனால் இவனும் அப்படி அல்ல, தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், நான் கொடுத்த வெகுமதி ஏற்றுக்கொள் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினபடினால்தான் உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு சிறு காரியமாக பெரிய காரியமாக இருந்தாலும் தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம மேல் உண்டு. ஆகவேதான் நாம் சொல்லுவோம், கர்த்தாவை, இந்த நாட்களில் நாங்கள் பிழைத்திருப்பது உம்மால் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறதுனால எங்கள் சந்தோஷமாக ஜீவிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஆகவே தான் எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19 வாசித்தோமானால், அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மை சகல பரிசுத்தத்தில் பரிபூர்ணத்தில் நடத்த கர்த்தருடைய கரம் நமக்கு தேவை. ஒரு குறையில்லாமல் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ நானும் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய அனுதின வாழ்க்கையை கர்த்தர் சந்தித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறான். ஆகவே உனக்கு ஒரு குறை இல்லை என்று கர்த்தர் சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய கருணை, தேவனுடைய இரக்கம் நம்மேல் உண்டா? அனுக்கிரகத்தை நீ பெற்றிருப்பாயனால் உம்முடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், உன்னை குறைவில்லாமல் நடத்துவேன். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியான் நம்மேல் இருக்கிறார். தேவன் நம்மேல் இருப்பது நம்முடைய தேவைகளை சந்திக்கவும், நம்முடைய குறைகளை மாற்றவும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் தேவனுடைய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தேவப்பிள்ளை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேவனுடைய அனுக்கிரக காலத்துக்காக காத்திருப்போம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் செய்வார். சிந்தித்து பாருங்கள், யார் ஒரு கொலைகாரனாக அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி ஏசா அவனுக்கு எதிராக இருந்த பொழுது இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இவனுக்கு கிருபை காண்பித்து அனுக்கிரகம் செய்தபடினாலே அவன் சொல்லுகிறான், உன்னுடைய முகம் தேவ தூதனை போல் இருக்கிறது என்று சொன்னான். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நாம் தேவனுடைய அனுக்கிரகத்துக்கு காத்திருப்போம். ஏற்ற வேளையில் இந்த ஆவியானவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் உங்களுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். சுவாமி ஆசீர்வதித்து இந்த காலை வேளை எங்களோடு கூட பேசி இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்திலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.